இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அண்ணன் அவர்களையும், அண்ணன் பூச்சி முருகன் அவர்களையும், ரேகா மேடம் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் அவங்களுடைய ரசிகைகள். புன்னகை மன்னன் படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவரை பற்றி சொல்லணுமா வேண்டாம்ல, ஊர் அறிஞ்சவங்களுக்கு எதுக்கு பூனில் இருக்கின்ற மாதிரி தயாரிப்பாளர் திரு சம்பர் சார். நீங்கள் ப்ளீஸ். திரு கோடங்கி, கவிதா மேடம். இந்த கொஞ்சம் யதார்த்தமான பிரதீபில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோமே. ஒரு நர்வஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. அதுக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், தட்ஸ் ஆல். பட் அப்பார்ட் ஃப்ரம் போலீஸ், ஐ எம் சச் எ versatile personality person in Indian Police Force. ஒரு தற்காப்பு கலைஞன், உடல் கட்டமைப்பு கலைஞர், நல்ல எழுத்தாளர். தற்காப்பு கலை பற்றியும் உடல் கட்டமைப்பு கலை பற்றியும் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளேன், இப்போ எழுதிட்டுருக்கேன். தென் நல்ல சிங்கர் சுசிலாம்மா, ஜானகி, வாணிஜராம், இவங்க 3 பேர்ட்டையும் பாடியிருக்கேன். ஒரு 2500 மேடைகள். அன்பு சகோதரி கவிதாவுக்கு என்னை பற்றி நிறைய விஷயம் தெரியும். சென்னையில் இன்றைக்கி நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக போகிறேன். அவ்வளோதான், இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த விழாவுக்கு வந்துடுவோம். இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மேன்மையான சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் அன்பர்களே, நான் ஏன் இங்கு மேன்மையான சிந்தனையாளர்கள் என குறிப்பிட்டேன் என்றால், சிந்தனையில் மேன்மடைந்தால் மட்டுமே மேடையை அலங்கரிக்க இயலும், சாதனை சிகரங்களை தொட இயலும், வெற்றி கனிகளை எட்டி பிடிக்க இயலும். அவ்வாறு சிந்தனையில் மேன்மடைந்த பல பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்து அமைப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலும் மேடையிலும் நான் பேசும் பாக்கியம் பெற்றேன் என்றால் அதை பாக்கியமாகவே கருதுகிறேன். நாம் அனைவரும் சிந்தனையை வசப்பட வேண்டும். ஏன் சிந்திக்க வேண்டும், எதற்காக சிந்திக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் எழுமானால், ஏன் எதற்கு என்ற கேள்வி அங்கு சிந்தனை மூலம் தானே எழுகிறது. அன்றாட வாழ்வியலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உண்பதில் சிந்தனை, உடுக்கையில் சிந்தனை, படிப்பதில் சிந்தனை, அனைத்திலும் சிந்தனை வசமே. சிந்தனை என்று இங்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அதனினும் அர்த்தத்துடன் வாழ்வது, அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வாழ்ந்து பார்க்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும்? சுயலாபமற்ற பொதுநிலை சிந்தனையுடன். ஆனால் ஆரம்ப நிலையில் சுயநலம், வளர்ந்த பின் பொதுநலம். சுயநலன் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மெருகேற்றி கொள்வது, உங்களை செதுக்கிக் கொள்வது படிப்பு வாயிலாகவும் அனுபவம். வாழ்வியலை 2ஆக பிரித்து முற்பகுதியில் உணர்ந்து பிற்பகுதியில் உணர்த்துங்கள். நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இவங்க எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கரெக்டுங்களா? தப்பா சொல்லணும். அதனால நீங்க எல்லாம் போலீஸ் என்ன நினைப்பீங்கன்னா, எல்லாரும் அதான் நினைப்பாங்க. என்னடா இது, ஒரு ஒரு இதுக்கு ஒரு இல்யூஷன் இருக்கு. நான் அதெல்லாம் தகர்த்தவன். என்ன காவல்துறையில் இருக்கனால என்னால் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போது 2012ஆம் ஆண்டு நிறைய மீடியாவில் எல்லாம் வந்திருக்கேன், பேட்டிகள் கொடுத்துருக்கேன். இலக்கியம் முழுக்க சிறு ஆங்கிலம் கலக்காமல் இலக்கியம் பேசவும் தெரியும், முழுக்க ஆங்கிலம் பேசவும் தெரியும். ஆனால் ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ. இந்த உலகில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், தேடிட்டே இருக்கிறோம், யாராலையும் முழுமை அடைய இயலாது. ஏனென்றால் தாயின் கனிவயிற்றில் கருவாகி உருவாகி உருவெடுத்து பிறப்பெடுத்து மானிட ஜென்மம் எடுத்து பிறவி கடல் நீந்தி முக்தி அடைவதற்கான பாதையை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட நாம் அதை மறந்துவிட்டு ஆசை என்னும் மாயுள் சிக்கின்று சீரழிந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இதை ஏன் என்று உணர்ந்தவன் ஞானி ஆகிறான், உணராதவன் அஞ்ஞானி ஆகிறான். ஆனால் ஞானிகள் யாருக்கும் அடங்குவதும் இல்லை, பிறரை அடக்கியாள நினைப்பதும் இல்லை. ஞானியையும் அஞ்ஞானியையும் ஒன்றாக காண்பவனே உண்மையாக ஆன்மீகவாதி. நான் மறையை கற்றவன் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவனே ஞானி. அன்பர்களே, ஒன்று சொல்லிட்டு கேட்டுங்க. என்னோட பாடி பில்டிங், மார்ஷல் ஆர்ட்ஸ் கட்டாயம் எழுத முடியாது. அனுபவ ரீதியாக உணர்ந்தால் அதை பற்றி எழுத முடியும். இன்னைக்கு எல்லாம் கூகுள் எல்லாம் அட்வான்ஸாக வந்துச்சு, காப்பி அடிக்கிறான் அப்படின்னு. இது நான் இங்கு பேசிய அனைத்துமே எந்த புத்தகத்தில் படித்ததில்லை, எமது புத்தியின் அகத்தில் படித்தவன். வாழ்வியலில் ஒவ்வொரு வார்த்தைகளும் பட்டறிந்து, படிந்தறிந்து, தெளிந்தறிந்து, தெளிவுற அறிந்து, அப்படிதான் இங்கே வார்த்தைகளை பேசுவேன் நான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா, 2004ஆம் ஆண்டு 2 படங்களில் ஹீரோ. என் கூட முகநூலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த டைமில் காவல்துறை பணியில் அதிகாரிங்க தொலைச்சி போட ஓடி போடுன்ட்டாங்க. உனக்கு நல்ல ஜானி இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிற, ஓடி போகணும். ஸோ கர்மா மோல்ஸ் டிஸ்னி. த மேன் ப்ரோபோஸ் த காட் டிஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என் பையன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கான்.
சின்ன பையன் 23 இயர்ஸ் படம் இப்போ வெளியில் வரப்போது ஒரு பீரியாடிக்கல் மூவி. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது நினைக்கிறது இல்லை, நான் நினைக்கிறது தான் வந்து. ஸோ இந்த தீபாவளின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருத்தரை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது. ஆனால் அதற்கான இது களம் இல்லை. இந்த என்னுடைய அன்பு சகோதரி கவிதாம்மா ரொம்ப ஒரு இளகிய மனது. பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சியிலும் இதை மாதிரி நான் கலந்துக்கிறது இல்லை. அவங்க அன்பான அழைப்புக்கு மட்டும் கலந்துக்கிட்டேன். நான் பேட்டி கொடுக்குறேன்னா டெய்லி நிறைய மீடியா என்ன பேட்டி எடுப்பாங்க. அவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குது. ஆனால் தான் நிறைய இடத்துல சொல்லுவேன், திறன் என்பது இறைவன் வழங்குவது, புகழ் என்பது மனிதனால் வழங்கப்படுவது. வந்தால் போகாதது பழியும் புகழும். வாழ்வியலில் நீ எதை சுமக்க நிற்கிறாய் என்பதை உன் அனுபவ ஆற்றல் கொண்டு, உன் வாழ்வியல் தேவையை கொண்டு முடிவு செய்து கொள். நிறைய காலேஜில் போவேன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதோ இருக்கார், அவருக்கு மாதிரி இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்னா நம்ம போயிட்டு அப்போ அந்த ஹெச்ஓடி சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் மிஸ்டர் இளங்கோ நேஷனல் கமிஷன் ஆசியா இஸ் அன் அமேசிங் வார்சடைல் பர்சனாலிட்டி பர்சன். அப்படி இப்படி என்ன போய்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துன்னு போகிற, டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஹேவ் அட்டென்ஷன் ப்ளீஸ். யாரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் இதை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போ நானும் மேடையில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பணியிலேருந்து ஏதாவது உயரதிகாரிகள் மெசேஜ் போட்டிருந்தேன்னு மதிக்க மாட்டாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கைண்ட்லி லிசன் டு மீ, மதிக்க மாட்டாங்க. ஸோ பிஃபோர் வி என்டர் த செஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ வாண்டர் how many of you know the detail of this mobile? Father of the mobile, what is the meaning of Android? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது? ப்ளீஸ் டெல் மீ. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இந்த மொபைல் கூகுள் பார்க்காதீங்க, டக்குன்னு சொன்னீங்கன்னா சூப்பர். கிடையாது, தெரியலையா? வித்தவுட் தி டிவைஸ் யூ cannot survive even a single second every routine life. உங்களால் மனைவியை கூட கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லலாம். இதை தள்ளி வைக்க முடியுமா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல, ஆனால் இதை வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னென்ன கரெக்ட் தானே நான் சொன்னது? ஸோ நான் சொல்லுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, when is your person, I am a stranger for you. என்னை பார்த்தா உங்களுக்கு அறிவு இல்லாத மாதிரி இருந்துருங்க. Don't judge a book by its cover. But in this world, each and every person has a different kind of talent. But nobody just can't live this world 100% complete man. இந்த தீப ஒளின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்து வாழ்கின்றான், கடவுளை தேடி அலைகின்றான். தீபம் ஏற்கனவே நம்மகிட்ட உள்ள எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கடந்து உள்கடை சாமியார், அவர் பெரிய சாமியாரான்னு சொல்லுவோம். சாமி யாருன்னு அவரே தேடி சுத்தின்னு இருக்கிறார். அவரை போய் நம்ம சாமியாருன்னு சொல்லி சுத்தின்னு கிடப்போம். உங்ககிட்ட எரியிற தீபத்தை கருணை, அன்பு, பாசம், ஒளி என்றதை ஊற்றி நல்லா எரிய வச்சீங்கன்னா மறுமையில இடம் கிடைக்கும். இன்னையிலிருந்து அந்நிலைக்கு போகலாம். ஆனா நம்ம அதை மறந்துட்டு என்ன பண்றோம்? சொன்ன பாத்தீங்களா, ஆசை இன்னும் மாயையுள் சிக்குண்டு சீரழிந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேசணும், அதுக்கான களம் இல்லை. விரைவில் என்னோட லைவின் கான்செப்ட்ல நீங்க சந்திப்பீங்க. இந்த அன்பு சகோதரி நம்ம சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. அண்ணனு மாண்புமிகு அமைச்சர் அண்ணனும் பூச்சி அண்ணனும் இருப்பாங்க. அவரை நான் ரோட்ல போகும்போது இறங்கி விஷ் பண்ணும்போது அவர் காரில் பாஸ் ஆகிடுவார், ஜீப்ல இருந்து இறங்கி. என்னென்ன இன்னைக்கு நெருங்கி அந்த மேலே பாஸ்கர் சார் எல்லாருக்குமே வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன் கடைசியா. தாயின் கனிவயிற்றின்னு சொன்னேன், கனிவாகி உருவாகி உருவெடுத்துன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் மழைத்துளி, குறிக்கோள் இல்லாத லட்சியம் இலக்கை அடைவதும் இல்லை, சாதனை படைப்பதும் இல்லை. மழைத்துளி விண்ணிலிருந்து புறப்பட்டு மண்ணில் வந்து சேரும் வரை அதற்கு எந்த லட்சியமும் கிடையாது. மண்ணில் வந்து சேர்ந்த பிறகுதான் அதன் சேவை பயணம் தொடர்கிறது. சிறு சிறு அருவிகளாக தோன்றி நீர்வீழ்ச்சியில் வீழ்ந்து பொங்கி பிரவாகம் எடுத்து பறந்து விரிந்து பூமி தாயின் மேல் தவழ்ந்து பிரதிபலன் எதிர்பாராத சேவை பல மண்ணுயிருக்கு புரிந்து இறுதியில் கடலில் சங்கமிக்கிறது. அதுபோல்தான் மானிடனை உனது பிறவியும் ஓர் துளியில் அமைகிறது. தனக்காக வாழ்ந்தவர் மக்களால் பேசப்படவும் இல்லை, பிறர்க்காக வாழ்கின்றவர் மக்களால் பேசப்படுவார்கள், சரித்திரத்திலும் இடம்பெறுவார்கள் என்று வாய்ப்புக்குரிய அனைத்து நன்றி வணக்கம் வருகிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா, என்னன்னா வந்து போலீஸ் தீபாவளி எப்படி ஐயா போவோம்? தான் சொன்ன நல்லா கேட்டார் அற்புதமா. வந்து என்ன சொல்றேன்னா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு என் ஆபீஸ் முன்னால 4-5 குட்டி நாய் இருக்கும். நான் அதுங்களை தடை கொடுக்கும், மற்ற போலீஸ் பார்ப்பாங்க. ஆனால் என் கையில் நெஞ்சில் என் யூனிஃபார்ம்லேயே கையில் வைப்பாங்க. நான் அவங்க கிட்ட தான் இறைவனை காண்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன விதவிதமான குணாதிசயங்கள் இருக்கு. when you come outside, different kind of profession. You are a doctor, you are an engineer, actor, but you can see different kind of peoples in this world. They are having various kind of attitudes. From them, you can learn something. Experience is the great mentor for your life. அனுபவம் தான் குரு. ஒவ்வொரு நாட்களையும் எனக்கு ஒவ்வொருகிட்டையும் மகிழ்ச்சி இருக்கு, எல்லார்கிட்டையும். வேணாம், அதற்கான களம் இல்லை, இன்னொரு களம் கொடுங்க. சூப்பரா பேச. இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய
காவல்துறை சகோதரர் அவர்களுக்கும், இன்று பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கும், எனது அன்பு தம்பி பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கும், ரேகா மேடம் அவர்களுக்கும், தலைவி கவிதா அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். சந்தோஷமாக இருக்கு. அதாவது பத்திரிகை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது ஆராய்ச்சி அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஆக்டா டியூர்னா அப்படின்ற ஒரு பத்திரிகை தான் 59 பிசியில் ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. 1605 தொடங்கப்பட்டது ஜெர்மனில். அந்த பத்திரிகை தான் முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் சினிமா பத்திரிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் PS செட்டியார் அப்படிங்கிறவர் 1935 தொடங்கினார் அப்படின்றாங்க. இப்படி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருந்தாலும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருந்திருக்கிறார்கள், பத்திரிகைகளும் இருந்திருக்கிறது. அவ்வளவு பழமையான ஒரு துறை இந்த பத்திரிகை துறை, அவ்வளவு பெருமை வாய்ந்த துறை. எத்தனையோ விஷயங்கள், ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம், இப்படி நிறைய ராத்திரி பகல் தூக்கம் பாராமல் உணவருந்தாமல் போய் செய்திகளை சேகரிப்பதற்கு எவ்வளவோ இடங்களில் போய் நின்று பல பிரச்சனைகளை சந்தித்து எவ்வளவோ இடங்களில் பத்திரிகையாளர்கள், அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு, அவர்களுடைய கேமராக்கள் பறிக்கப்பட்டு, அவர்கள் தாக்கப்பட்டு, இவை அனைத்தையும் மீறி மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான துறையில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். நீ இதை எழுதாத, இதை நீ எழுதக்கூடாது, என்னை பற்றி நீ சேகரிச்சிருக்கிற இந்த விஷயத்தை மறைத்து விடு, உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது, என்னால் முடியாது, இந்த உண்மையை நிச்சயமாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உயிரை நீத்த எத்தனையோ தியாகிகள் இந்த செய்தியாளர்களில் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லலாமே, குஷ்வந்த் சிங் சொல்லலாம். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள், எங்கள் கலைஞரப்பா அவர்கள், இவங்க எல்லாருமே பத்திரிகையில் இருந்திருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களாக இருந்திருக்காங்க. கலைஞரப்பா கூட சொல்கிறேன், நானும் பத்திரிகைக்காரன் தான் ஐயா அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கலைமகள் ஆசிரியர் ஐயா கிவாஜா அவர்கள், அவங்க அவங்களுடைய சிலேடைகளுக்கு ரொம்ப புகழ்பெற்றவர்கள், அவர்களும் பத்திரிகையில் இருந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு துறை இந்த பத்திரிகை துறை. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் புகழ்பெற்ற ஒரு மனிதருக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் நான் இங்கே ஒரு சின்ன பிட்டு வாய்ஸ் பேசக்கூடிய ஆர்டிஸ்டாக இருந்து யார் என்று தேடி பார்த்தாலும் தெரியாத இடத்தில் இருந்த என்னை தேசிய விருது வாங்கும் அளவிற்கு உயர்த்தியவர்கள் பத்திரிகைக்காரர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ரொம்ப கூடவே இருந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்த பத்திரிகைக்காரர்கள் தான் இன்று வரை என் மேலே ஒரு அக்கறையாக இருந்திருக்காங்க. ராயப்பேட்டைக்கு 1972 வந்தப்போ நான் முதலில் பார்த்த 2 பத்திரிகையாளர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க, அண்ணன் பைல்வான் அண்ணனும் கிறிஸ்டபர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் தான் நான் ஆரம்பத்தில் பார்த்தது. அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு எதிர்க்கவே திரை உலகம் துரைராஜ் அப்படின்னு இருந்தாங்க, திரை உலகம் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்குறோம், பல செய்திகளை பார்த்துருக்குறோம், நல்ல விஷயங்களையும் பார்த்துருக்குறோம், ரொம்ப கொடுமையான விஷயங்களையும் பார்த்துருக்குறோம். இப்படி எல்லா விஷயங்களும். ஒரு இன்ஸ்பெக்டர் போகும் பொழுது அவர் வெடிகுண்டு வீசி அவருடைய கால் துண்டா போய் அவருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததையும் மக்களிடத்தில்
எடுத்து கூறி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதும் பத்திரிகைக்காரர்கள் தான். அதே மாதிரி இருக்காரா இல்லையா, உண்மையா இல்லையா, இது வந்து உண்மையான ஒரு மனிதனா இல்லை கற்பனை கேரக்டரா அப்படின்னெல்லாம் எல்லாருக்குள்ளும் ஒரு விவாதம் இருந்த ஒரு மாயாவி வீரப்பனை காட்டிற்குள் போய் சந்தித்து அவரை வந்து வீடியோ எடுத்து அவரை பற்றிய செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து மக்களுக்கு தெரிய வைத்ததும் பத்திரிகைக்காரர்கள் தான். இந்த மாதிரி அவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஐயா நான் கொஞ்சம் உண்மைகளையும் சொல்லி பழக்கப்பட்டவன். ஒரு நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நான் ஷூட்டிங் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து பத்திரிகைக்காரர்கள் நாங்கள் இந்த பத்திரிகையில் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வரும்போதே வந்து அவங்க மது அருந்திட்டு வந்திருந்தாங்க. எங்கிட்ட வந்து பணம் கொடுங்க அப்படி பணம் கொடுங்கங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்க வேண்டியிருக்கா? நான் சொன்னேன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இல்லை அது போனோம் பத்தலை வேணும். நான் சொன்னேன் தரமாட்டேங்க, உங்கள் உடம்பு கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், வேண்டாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் பொறுத்து பத்திரிகையில் வந்து MS பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் படுத்துடுறாரு. இதுக்கு காரணம் வந்து புட்டி சமாச்சாரம் தான் அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்போ டக்குன்னு வந்து நான் ஒரு 2 நாள் பொறுத்து வந்து இன்னும் ஒரு நியூஸ் வந்தது. MS பாஸ்கர் காருக்கு டிரைவரே வச்சுக்கல. இதுக்கு காரணம் வந்து சம்பளம் கொடுக்கணுமே என்ற கஞ்சத்தனம் இல்லை, மதுப்பழக்கம் தனக்கு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக அவர் டிரைவரை வச்சுக்கல. கேட்டாக்க எனக்கு ட்ரிங்கிங் விட்டு டிரைவிங்கில் போதை அதிகம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பு போட்டது எங்கள் கங்காதர அண்ணாச்சி. இந்த மாதிரி எழுதுகிறவங்களும் பத்திரிகைக்காரங்க தான். அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த பத்திரிகைன்னு சொல்லிவிட்டு அவங்க போதையில் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேரா, அந்த பத்திரிகைக்கு கெட்ட பேரா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ சமீபத்தில் கூட யாரோ ஒருவர் பண்ண தவறுக்காக அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய ஃபோட்டோவை போட்டாங்க அப்படின்னு அது கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆக எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற வள்ளுவனுடைய வாக்குப்படி இது உண்மையா அப்படி என்பதை தெரிந்து கொண்டு தயவு செய்து செய்திகளை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இருகரம் கூப்பிய வேண்டுகோள். நிச்சயமாக வந்து எல்லாரையும் அப்படி சொல்லலை, அருமையாக வந்து செய்திகளை சேகரித்து அதை பத்திரிகையில் போடக்கூடிய பத்திரிகையாளர்கள் 99.9 பேர் இருக்காங்கன்னா ஒரு 0.01% இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பத்திரிகைக்கு கெட்ட பெயர் வரும். தயவுசெய்து இனிமேல் அப்படி செய்யாதீர்கள், வேண்டாம். என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இன்னும் பல காலம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். உங்களுடைய சங்கம் இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும். பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் இந்த மாதிரி வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு விஷயம் நடக்க வேண்டும். இன்று மலர் வெளியீட்டு விழா, இதே மாதிரி பல மலர்கள் வெளியிட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வண்ண மலர்களாக பூத்துக்குலுங்க வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். 30 பக்கம் பேஜ் ஃபோட்டோஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. நான் இவ்வளோ நல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இந்த ஃபோட்டோவும் பத்திரிகை உலகமும். இப்போ யூடியூப்ஸ் நிறையா வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த பழைய அந்த ராணி புக்கில் வந்த மாதிரியோ, குமுதமில் வந்த மாதிரியோ, ஆனந்த விகடனில் வந்த மாதிரி, தினத்தந்தி தினமலரில் வந்த ஃபோட்டோஸ் மாதிரியெல்லாம் மனசில் அப்படியே பொக்கிஷமாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பூச்சி முருகன் சார் வந்து நடிகர் சங்கக்கும் சரி, அவர் வந்து என்ன அவ்வளோ பொயட்ரிக் பேசிட்டார். அவரை பார்த்து அவர் பயில்வான் மாதிரி இருந்தார். ரொம்ப நம்மளுடைய கமிஷனர் வந்து அவ்வளோ சுத்த தமிழ் இங்கிலீஷ் பிளந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பொயட்ரிக்காக பேசுகிறாரு. வாழ்க்கையோட எல்லா இதுவும் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துடலான் இருக்கேன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், ஐ லைக் இட். அண்ட் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து சின்ன சின்ன படங்கள் வளர்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ். அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அதை நல்லா வளர்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன படங்கள் எடுக்கும்போது, இன்றைக்கி காலையில் நான் இதே பிரசாஸ் லேபுக்கு வந்தேன். லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒரு படம் பூஜைக்கு அதில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன்,
சின்ன படங்கள் வரும்போது இன்னைக்கு ஒரு பூஜை, இன்னைக்கு காலையில எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இது முடிச்சோன்னே இந்த ஷூட்டிங் எடுத்து முடிப்போம், அதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அப்பவும் எல்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் கிடைக்கிற சிறிய தொகை மட்டும்தான் நம்மளுடைய பத்திரிகையாளருக்கு வந்து சேரும். பட் அதோடைய லாபமும் நஷ்டமும் ப்ரொடியூசருக்கு தான். ஆனால் அது லாபமானால் அவர் திருப்பும் இன்னொரு படம் எடுப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, நல்லவங்களுக்கு நல்லதாக எழுதுங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக திருத்தி காண்பீங்க, கெட்டவங்களை கண்டிப்பாக நீங்கள் சுட்டி காமிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பொறாமை என்ன தெரியுமா, இந்த ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்னா அதே ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. நான் உண்மையாலுமே செம்மையான காமெடி கேரக்டர், அது யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து ஒரு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் இந்த பாஸ்கர்ஜியை பார்த்தா செம்ம பொறாமையாக இருக்கும். ஷோ, இவர் என்னடா எனக்கு எப்படியோ பயங்கர கோபமாக வருது, இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோ இயல்பா. ஏன்னா ஒரு டப்பிங் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 டஃப். நான் ரொம்ப நாள் கழித்து தான் என்னுடைய சொந்த வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னோடய சேனல்ஸில் செல்ல குட்டீஸ்ன்னு கேட்கலன்னா ஆடியன்ஸ் கீழே போடுறாங்க, உங்கள் வாய்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அந்த வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து அவருடைய வாழ்க்கையை தொடங்கி என்ன டிஃப்ரெண்ட். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மலையாள படம் பார்த்தேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. அடுத்ததில் அது கண்டிப்பாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை அழைப்பு விடுத்த எல்லாருக்கும் மிக 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 ரொம்ப நன்றி. இனியும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் நடித்து நாங்களும் நேஷ்னல் அவார்டு வாங்கணும், ஸ்டேட் அவார்டு வாங்கணும். சார் இருக்காரு, சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே கிடைக்கணுன்ட்டு அமுதவாணன், அப்புறம் இவங்கெல்லாம் செம்மையான ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களுக்கு எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்க ஒரு பர்சன்ஸ் இவங்கெல்லாம். கிரேட். ஸோ எல்லாரும் நல்லபடியாக இந்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீச்சர். இது கொஞ்சம் கூட ராயல டீச்சர். நாங்க ஒருத்தர் இருக்கிறது எம்எஸ் மாஸ்டர் சாரை பத்தி பெருமையா பேசுறீங்களே, என்னை பத்தி ஒரு எவ்வளவு படத்தை இட்டு கொடுத்துருக்கோம், என்னை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுறீங்களா? அதுக்கு அவங்களே பரவாயில்ல, அதெல்லாம் கடவுள் கவிதை, அது பொண்ணு வைக்க மாட்டேன். பாத்தீங்களா மேடம், கடைசி எவரை என்னை பத்தி பேச மாட்டேன். இல்ல, இந்த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இன்றைக்கும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துலேருந்தும் கூப்பிட்டு, மேடம் என்ன மேடம் ஒரு எம்ஜிஆர் சரோஜோதேவி மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு எப்போதுமே சத்யராஜ் சார் கூப்பிட்டு சொல்லுவாருமா, என்னம்மா இது இப்படி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. சூப்பரான ஒரு வெப் சீரிஸ், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ஒரு காதல் இருக்கும், ஏன்னா அவருக்கும் யானைக்கண்ணு, எனக்கும் யானைக்கண்ணு, அதனால அதில் ஒரு காதல் இருக்கும் பாருங்க. அது எப்போவுமே சத்யராஜ் சார்னால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன். என் கூட நடித்த எங்கள் டேரக்டர் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்தாரு ஒரு ஆக்ட்ரஸாக. அதுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கட்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் கிரேட் எல்லா சூப்பர் ஸ்டார். ரஜினி சார் கூட நடிக்கலேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அவர் என்ன போடுறது படங்களில் நடிக்க வைக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எங்கே கூப்பிடுறது, சான்ஸ் இருக்கோ என்னன்னு தெரியாது. கவலைப்படாது, இதை பத்தி நான் சூப்பர் ஸ்டார் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ. அது மாதிரி இவங்களை பார்த்துதான் எங்க அம்மாவும் இன்னைக்கு எங்க ஆயிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தா தயிர் பாக்கெட்ல இருந்து பாக்கெட்டு காணா, என்னடா பார்த்தா படத்துக்கு எல்லாத்தையும் முகத்துல போட்டு வச்சிருக்காங்க. கேட்டேன், ரேகா மேடம் இதை போட்டு தானே அவங்க இன்னும் எங்க இருக்காங்க. அந்த மாதிரி மேடம் பார்த்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க, அவங்க அசிஸ்டன்ட், அவங்களுக்கு மட்டும் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பல பேர் தாய் பாருங்க எல்லாருக்கும் அழகாகிறது எப்படின்னு அதுக்கும் சேர்த்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ரீ டிப்ஸ். டிப்ஸ் கொடுக்குறது வெறும் பியூட்டி பற்றி மாத்திரம் இல்லை, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன், போகிற இடங்கள் காமிக்கிறேன். நிறைய வந்து இப்போது சிங்கப்பூர் மக்கள் எப்படி இருப்பாங்க, மலேசியன் மக்கள் எப்படி இருப்பாங்க, யூகே பீப்புள் எப்படி இருப்பாங்க, யூஎஸில் எப்படி இருப்பாங்க, அங்கத்தோட ஃபுட் என்ன, இங்கத்தோட ஃபுட் என்ன, நம்ம எப்படி சிம்பிளாக கஞ்சி தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா தயிர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கடித்து சாப்பிட்றது இருக்கிற ருசி இருக்குல்ல, அது மாதிரி எதையும் பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனல் ஆஃப் ஹெல்த் கேரியர் பற்றி நிறையா சொல்கிறேன். வீட்லேயே இருந்துட்டு இந்த இல்லை முடியாதுன்னு சொல்கிற லேடிஸை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரியாது, எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது, எனக்கு க்ளீனாக வச்சுக்க தெரியாது, எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லாத்துலேயும். எல்லாரும் ரேகாஸ் டைரியை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. அப்போ அந்த கஞ்சி அந்த வெங்காயம் போட்டு சாப்பிடுதானே மேம், இதான் எங்கள் அம்மா தப்பாக புரிஞ்சு முகத்தில் போட்டுருக்காங்க. உண்மையாகவே ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பாக. அதாவது எங்கள் ஃபேமிலியில் இல்லை, பல ஃபேமிலியில் வந்து இன்னைக்கு ரேகா மேம் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மேம் உங்ககிட்ட, இந்த பொன்னையவன படம் இருக்குல்ல, அத கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்குல்ல, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி நடிச்சீங்க? ஏன்னா அதை பார்த்து பல பேர் அழுது இருக்காங்க.
இல்லை அது அந்த டைமில் எனக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஒன்றுமே கிடையாது. கமல் சாரும் நானும் அப்படி அந்த திட்டில் மேலே இருக்கிற டைமில் இங்கேருந்து பாலச்சந்தர் சார் சொன்னார், கமல் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சாக போகும்போது கண்ணை ஓப்பன் பண்ணியிருப்பியா, க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொன்னார். நான் கண்ணை மூடிட்டோன்னா ரெடி 1 1 1 2 2 2 அப்படியே கிஸ் பண்ணோன்னா கீழே ஜம்ப் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார், வசந்த் சார்லாம் அசோசியேட்ஸு. நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து அந்த சீன்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், அது பெரிய இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான். இன்றைக்கும் பாலச்சந்தர் சார்லாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், இவங்களெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஃபீலிங் பிளஸ்ட். அவ்வளோ சாங்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கோம்ல. தேங்க்யூ மேம். கண்டிப்பாக வந்து பொன்னைய மன்னன் பார்ட் 2 வரணும். அன்பும் அழகு பேசுவது எனக்கு ஒரு பெரும் பெருமைதான். ஆனால் அதை விட பெரிய பயம்தான். ஏன்னா இதில் எல்லோரும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள். ஒரு வார்த்தை தவறினாலும் நாளைக்கு தலைப்பு வரும், விருந்தினர் வாய் வழுங்கி விழா விழுந்ததுன்னு வரும் அப்படின்னு. தீபாவளி என்றாலே ஒளி, ஆனந்தம், சலப்பு. ஆனால் திரைப்பட பத்திரிகையாளர்கள் தீபாவளி வேற மாதிரி. மக்கள் பட்டாசு வெடிக்கிறார்கள், நீங்கள் பட்டாசு செய்தி வெடிக்கிறீர்கள். முதலில் ஒரு உண்மை சொல்லணும், இங்கு எல்லோரும் ஒளியோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான். திரைப்படம் ஒளி இல்லாமல் உருவாகாது, பத்திரிகை உண்மையின் ஒளி இல்லாமல் நிற்காது. தீபாவளி ஒளி இல்லாமல் அர்த்தமே இல்லை. அதனால் இன்றைய இந்த சந்திப்பு ஒரு ஒளி மாநாடு மாதிரி தான் எனக்கு இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளரின் பணி எப்போதும் சுலபமல்ல. அவர் படம் பார்ப்பார், நடிகரை பார்த்து சிரிப்பார், ஆனால் மனதில் கேள்வி எழுப்புவர். அவர்தான் பத்திரிகையாளர். இந்த காட்சி எந்த கோணத்தில் எடுத்தது, இந்த பாடல் எப்பொழுது ஹிட் ஆகும், இந்த ஹீரோ இனிமேல் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படி என்று பல கேள்விகள் அவர்கள் மனதில் உருவாகி கொண்டே இருக்கும். பத்திரிகையாளர்களின் நோட்டு புத்தகம் கதாநாயகியின் கத்தி மாதிரி. ஒரு வரி எழுதினால் ஹீரோ மார்க்கெட் உயரும், மற்றொரு வரி எழுதினால் ஹீரோ நிலை திண்டாட்டம். அடுத்தது தீபாவளி வந்துவிட்டால் எல்லோரும் புதிய ஆடையோடு பழைய கடனை மறந்துவிட்டு சிரிப்பார்கள். ஆனால் நம் பத்திரிகையாளர்கள் மட்டும் அன்று காலை எழுந்தவுடனே கேமராவை தூக்கி யார் எந்த பிரம்மாண்டமான படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்று தீபம் ஏற்றுவதற்கு முன்பே பட விமர்சனத்தை ஏற்றி விடுவார்கள். நம்ம சினிமா உலகம் ஒரு பெரிய குடும்பம் தான். அதில் ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடி, இயக்குனர் எல்லோரும் தங்கள் வேலைகளை காப்பாற்றி நடிக்கிறார்கள். ஆனால் பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் நடிக்க முடியாதவர். அவர் நடிப்பவர் அல்ல, நடந்ததை சொல்பவர் தான் பத்திரிகையாளர். அதனால்தான் அவருக்கு எல்லோருக்கும் பயந்து ஒரு மரியாதை காட்டுகிறார்கள். ஏனென்றால் பத்திரிகை ரிவ்யூ தான் படம் வாழுமா விழுமா என்று தீர்மானிக்கும் முதல் தீபம். தீபாவளி என்றால் வெடிகுண்டுகள். ஆனால் இங்கு வெடிகுண்டுகள் வேற மாதிரி. ஒரு ஹெட்லைன்ஸ் போடுவாங்க, நடிகர் ரகசிய திருமணம். அதுவே ஒரு சின்ன சூரசம்காரமாக ஆயிடும். மறுநாள் படம் ஹிட் ஆனாலே அந்த செய்தி தான் நம்பிக்கை கொடுத்தது என்று ஹீரோ நன்றி சொல்வார். இதுதான் சினிமாவும் பத்திரிகையும் ஒருவரை ஒருவர் வெளிச்சப்படுத்தும் ஒளிகள். இன்றைய இந்த விழாவில் நான் ஒரு சிறிய வேண்டுகோள் சொல்ல விரும்புகிறேன். திரைப்படங்கள் ஒளிபாயும் கலை, பத்திரிகை அந்த ஒளியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வழி நம் அனைவரின் கடமை. அந்த ஒளியை உண்மை நயம்படும் வழியில் தீப்பொறி அல்ல தீபம் போல பரப்ப வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். இறுதியில் இந்த தீபாவளி நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை தரட்டும். ஒளி கொடுத்தால்தான் ஒளியாக முடியும். அதேபோல் நீங்கள் அனைவரும் எழுதும் ஒவ்வொரு வரியும் ஒரு கலைஞனின் வாழ்க்கையையும் ஒரு சினிமாவின் விதியையும் ஒளியாக்குகிறது. அதனால் இந்த தீபாவளியில் சொல்லிக்கொள்வோம், திரையின் படத்தின் ஒளி குறையலாம், ஆனால் பத்திரிகையாளரின் எழுத்து ஒளி ஒருபோதும் குறையாது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஐயா, ஒன்றும் இல்லையா, எல்லாரோட கேள்வி அது. உங்களுக்கு பூச்சி முருகன் எப்படி ஐயா பேர் வந்தது? அதை மட்டும் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் டவுட் இருக்கு. பூச்சிங்கிறது நெல்லையில் பூச்சின்னு என் டிராமாவில் ஆக்ட் பண்ணுது. நெல்லையில் பூச்சி என்ற டிராமா எங்கள் அப்பா வந்து கலைமாமணி எஸ் சிவசூரியன் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நானும் நாடகக்காரன் தான், ஆக்சுவலாக பேசிக்கலாக நாடகக்காரன் தான். அந்த நாடகக்காரனுக்காக தான் இப்போ கலைமாமணி பட்டமே எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் சினிமா நடிகன் இல்லை, நாடக நடிகன் தான். பூச்சி வந்து ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்தது. தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா. வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நினைந்து அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற வீட்டு வசதித்துறை தலைவர், எனது நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆவடி அன்பு சகோதரி இளங்கோவன் அவர்களே, தேசிய விருது பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்களே, சிறப்பான
நடிக்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரியார் நடிகை ரேகா அவர்களே, எஸ்கே பிக்சர்ஸ் அண்ணன் சம்பத்குமார் அவர்களே, மாசாணி பிக்சர்ஸ் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தங்கை கவிதா அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் கோடங்கி அவர்களே, பத்திரிகை சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, நிகழ்வுகளே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய அன்பு தம்பிகள் அமுதவாணன் அவர்களே, விக்கி அவர்களே, பார்ப்பதற்கு எளிய தோற்றமாக இருந்தாலும் மேடையிலே வந்து பேசுங்கள் என்று உடனேயே நடித்து காண்பித்த அருமையண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, இவர்கள் செய்வதையெல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அண்ணன் சகோதரர் வீட்டு வசதி துறையினுடைய தலைவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் திடீரென்று ஒரு நாள், தம்பி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. வரணும்னு தொலைபேசி அழைத்தார். நான் அவர் மீது மிகுந்த பெரிய மதிப்பு வைத்திருப்பான். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உள்ளத்திலே நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற ஒரு மாமனிதர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள். பார்ப்பதற்கு எளிய தோற்றமாக இருந்தாலும் நானே தலைவரை சந்திக்க போனாலும் இவருடைய அனுமதியை பெற்றுத்தான் நான் அவர் சந்திப்பேன். ஏன்னா வருகின்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய கழகத்தோர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தால் யார் வந்தாலும் அறிவாலயத்தில் இவருடைய அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பண்பாளர், எளிமையானவர், அதுவும் பத்திரிகை இந்த சங்கத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர், உங்கள் மீதெல்லாம் மிகுந்த உங்களையெல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதர். எனவே நான் அவர் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறேன். நான் இதுவரை சட்டமன்றத்திற்கு 4 முறையும், நாடாளுமன்றத்திற்கு 1 முறையும், உள்ளாட்சி மன்றத்திற்கு 2 முறையும், 7 முறை தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதுவரையில். ஆகவே அதை நான் சொன்னதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 26 வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினரானவன். அண்ணனோடு 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவரோடு நான் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். எனவே தான் அவர் தொலைபேசியை சொன்ன உடனே நான் வருகிறேன் என்று சொன்னேன். எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் மதியம் 3 மணிக்கு எங்களுடைய சொந்த ஊரிலே கடலூர் மாவட்டத்தில் அதாவது இடி மழை பெய்து இடி விழுந்த காரணத்தினால் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த 5 பெண்கள், சம்பவ இடத்திலேயே 4 பெண்கள் இறந்து விட்டார்கள். ஒரு பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தெரிந்தவுடனே முதலமைச்சர் உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால், அது என்னுடைய சொந்த ஊர். நான் இரவோடு இரவாக சென்று இரவு 1:30 மணிக்கு விழுப்புரத்திலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு உறவினர்களுக்கு அவங்களுக்கு உதவியும் செய்துவிட்டு இரவோடு இரவாக தொடர்ந்து எங்கள் ஊருக்கு போனால் 250 கிலோமீட்டர் போனோம் அந்த இடத்துக்கு. இரவு காலை 3 மணிக்கு மருத்துவமனைக்கு சென்று அந்த இறந்த 4 பேருடைய உறவினர்களெல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேயே அருகிலே தங்கி காலையில் கலெக்டர், எஸ்பி நான்லாம் போய் பார்த்துட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தோடு 5 லட்சம் ரூபாய் குடும்ப நிவாரணம் தொகை அறிவித்தார்கள். அதோடு அந்த குடும்பத்திற்கு இன்றைய தினம் இறுதி சடங்கு செய்வதற்காக நான் என் சொந்த நிதியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 வழங்கி, அது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கே சென்று அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு அதற்கு பிறகு சரியாக ஒரு 3 மணிக்கு புறப்பட்டு வேகமாக அண்ணன் சொன்ன கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு வந்தேன். ஆகவே இங்கே வந்து நான் வருகின்ற பொழுது என்ன பேச வேண்டும் என்று எனக்கு அண்ணன் சொன்னார். ஏன்னா எதாவது பேசணுமாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, புத்தகம் வெளியிடுவாங்க, தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து வரும்போது கேட்டேன், எப்போ கேளுப்பா ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். தம்பி என்னுடன் வந்திருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி பாலச்சந்தர் அவர்கள், அவர் சிறந்த ஒரு உழைப்பாளி, அண்ணன் டெப்டி சிஎம்முக்கு வேண்டியவர் தம்பி. அவர்கிட்ட கேட்டால் எதாவது பேசணுமாப்பா, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வந்துருங்கன்னாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது ஒவ்வொருவரும் அதாவது மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கிறார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ இங்கே ஒரு பெரிய எல்லாமே ஒரு நிரம்ப அறிவு பெற்றவர்கள் எல்லாரும், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைய சொல்ல முடியாத அளவிற்கு அந்த தம்பிங்க 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஐ திங்க் அமுதவாணன், விக்கி, அதை விட அண்ணன் வாந்தி எடுக்கிறதுக்கு போட்டு சூப்பராக கலக்கிட்டு போனார்.
நல்லா பண்ணார் தேவரா. இல்லை இந்த வயதில் ரொம்ப நான் கேட்டேன், ஏன்னா நிறைய பேர் தாடி வச்சுருக்காங்கன்னு கேட்டேன் அண்ணனை. அது வந்து அப்படி தான் தம்பி தாடி வச்சுருக்காங்க அப்படின்னாரு அவர். சிந்தித்து சில நேரத்தில் அதிகமாக சிந்திக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு ஏதோ ஒன்று தடவணும் போல தோணும். அதனால் அந்த தாடி வச்சுட்டு இல்லை கேட்டேன் தெரியாமல். அதனால் ஆகவே ஒரு சிறப்பான மனிதர்கள், யாருமே இல்லை குறைய சொல்ல முடியாது. அதை விட நம்ம தங்கை கவிதா அவர்கள், கவிதா தானே, என்னுடைய மகள் பேரும் கவிதா தான். அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான உங்களுடைய பேச்சை கவனித்தேன். நிதானமும் பொறுமையும் அடக்கமும் தன்னார்வமும் நம்பிக்கையும் உங்களுடைய பேச்சில் இருந்தது. நான் மனதார பாராட்டுகிறேன். அதுக்கு அடுத்தபடி எங்கள் அண்ணன் நீ பேச வேணான்னு சொன்னார், தம்பி சொன்னார். இங்கே வந்து பார்த்தா அண்ணன் பொழந்து கட்டினார். அண்ணன் வாரிய தலைவர்கள் ரொம்ப கவிதை மழையிலே ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. இப்போ எல்லா இடங்களும் நல்லா பேசுவாங்க. அவர் பெரிய சிந்தனையாளர். நான் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு நாள் போனேன். அங்கே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவ்வளோ ஒரு அந்நியார், அதை விட ரொம்ப பாசம் காட்டுவாங்க. ஒரு தாய், அன்பு தாய். அவங்க நல்ல உணவளித்து அன்பு காட்டி நேசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான குடும்பத்தை சார்ந்தவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள். நன்றாக பேசினார். நம்ம சகோதரர் நம்ம காக்கி சட்டைக்காரர் அண்ணன் உதவி ஆணையர் அவர்கள் உள்ளபடியே நல்ல ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் ரொம்ப சிறப்பாக சில செய்திகளை சொன்னார். மகிழ்ச்சி. நடிகர் ரேகா அவர்கள் ஆசையை அறவே ஒழித்தால் துன்பம். நீங்கள் வந்த பிறகு எழுதினேன், ஏதாவது பேசணுமே எனக்கு திடீர்னு இப்படி உட்காந்து எழுதினேன். அதனால பேப்பர் எடுத்து வேகமாக எழுதினேன். தினம் ஒரு 2 வரையிலும் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காங்க. ஆசையை அறவே ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, முதல்ல சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு நாள் ஒரு வாத்தியார் சொன்னார், தம்பி எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். காருன்னு சொன்ன ஞாபகம் வந்து, என்ன போட்டின்னா, ஏற்று வீட்டுக்காரர் சைக்கிளில் போயிட்டு இருப்பார், நம்ம நடந்து போயிட்டுருப்போம். அப்போ அதை பார்த்த உடனே நாமும் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை வரும். நாம் சைக்கிள் வாங்கிடுவோம். ஏற்று வீட்டுக்காரர் பைக் வாங்கிடுவார். பைக்கு வாங்கினோடனே நாம் சைக்கிள் வாங்கிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பைக் வச்சுருவர் கார் வாங்கிடுவார். கார் வாங்கினதை பார்த்துட்டு இந்த வீட்டுக்காரர் ஏற்று வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், நாமளும் கார் வாங்கணும்னு கஷ்டப்படுவார், போராடுவார். அப்புறம் திரும்ப அவர் என்ன பண்ணுவார், ஒரு வீடு வாங்குவார். யார், இந்த கார் வச்சுருந்த வீடு வாங்குவார். இவர் என்ன பண்ணுவார், உடனே கார் வாங்குவார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஏற்று வீட்டுக்காரர் ஒரு நாள் இறந்துட்டார். அந்த ஏற்று வீட்டுக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா என்னை கிரியேட் பண்ணதே அவர் தான். ஏன்னா என்னை சைக்கிள் வாங்க வச்சார், பைக் வாங்க வச்சார், கார் வாங்க வச்சார், வீடு கட்டுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தார். என்னை வந்து கிரியேட்டர் அவர், என்னை தூண்டிவிட்ட. எப்பயுமே ஒரு எதிர்ப்பாளர் இருந்தால் தான் ஒருத்தனை வளர முடியும் எப்பயுமே. ஆகவே தான் அந்த ஆசை இருந்த காரணத்தால் தான் வளர முடிஞ்சது. ஆனால் ஆசை இல்லைன்னா வளரவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசையும் மனிதனை, ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு பேங்க்கில் லோன் வாங்குவார். வீடு கட்டினேன்னு, வீடு கட்டின பிறகு கடனை டியூ கட்ட முடியாது. போராடி ஓடி அலைஞ்சி கடனை வீட்டை விற்றுருவார். வீட்டையும் விற்றுட்டு திரும்ப கடனாளி ஆகிடுவார். சில பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஒரு ஆயில் இன்ஜினும், ஒரு பெரிய குடும்பத்துக்கு கார் வாங்கினா போதும் அந்த குடும்பம் அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார் வாங்கினோம்னா பொண்டாட்டிக்காரமாக சும்மா இருக்காது. வாங்க கோயிலுக்கு போகலாம், வாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க சினிமாவுக்கு போகலான்னு காருக்கு டீசல் போடணும். வாங்கி அதுக்கு வருமானம் வரும் இல்லையா. ஒரு கார் வச்சு நடத்துகிறோன்னா டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், டீசல் போடணும். சாதாரணமாக ஒரு கார் வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாயிடும். ஆக 4 லட்சம் 5 லட்சம் வருமானம் தான் கார் வைக்க முடியும். ஆகவே ஒரு கார் வச்சுருந்தா நடுத்தரக்கூடாது, குடும்பத்தை விட்டுரும். ஒரு தொழில் ஹோட்டல் வைக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் ஹோட்டலில் வேலை செய்கிற சாதாரண மனிதன் அவன் ஹோட்டல் முதலாளியை 4, 10 ஹோட்டல் 20 ஹோட்டல் வச்சுருவான். பெரிய ஹோட்டல் வச்சுருந்த சிலர் வந்து தொழிலாளியாக மாறிடுவான். காரணம் அது ஆசையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அதனால தான் இவர் சொன்னது என்னென்னா, நம்ம புத்தர் சொன்னது, ஆசையை அறவே ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம்னு சொன்னார்.